ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 சூப்பரான ஹெல்த்தி வெரைட்டி ரைஸ் ரெசிபி தாங்க. இது ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுவும் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவு உங்களுக்கு 1 டம்ளருக்கு கரெக்டாக இருக்கும். இந்த நெல்லிக்காயில் உங்களுக்கு வைட்டமின் சி நிறைய இருக்குது. அதனால் கிட்ஸ் நம்ம அந்த நெல்லிக்காவை அப்படியே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ரைஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 5 to 6 முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இது கூடவே 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா வணக்கினதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருந்த அந்த நெல்லிக்காவை சேர்த்துக்கலாம். நெல்லிக்காவை நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா வணங்குற டைமில் நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்து நல்லா கிளறிட்டோம் அப்படின்னா நமக்கு சுவையான ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கருவேப்பிலை சாதம். இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் எள்ளு, கொஞ்சமாக புளி, காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட 2 கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வணக்கிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வறுத்த நிலக்கடலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கருவேப்பிலை பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேவையான ரைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சுவையான ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. கால்சியம், இரும்புச்சத்து, வைட்டமின் சி, வைட்டமின் ஏ, இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இது நம்ம தாளிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பட் அது யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இது ஸ்கூலுக்கும் சரி ஆஃபீஸ்க்கும் சரி அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாக தாங்க இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது
தக்காளி சாதங்க. இதுதான் தக்காளி புலாவ். இந்த புலாவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போது குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போது இது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாமே சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. இப்போது ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறமா புதினா, கொத்தமல்லி சேர்த்து அதோடு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போது நம்ம தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இதை குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்டியான டொமேட்டோ புலாவ் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்குங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலக் புலாவ். இதுக்கு 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு இது எல்லாமே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் இப்போ ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு கேரட் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வணக்கிக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த அந்த பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வணக்கிக்கோங்க. இந்த கீரையும் கேரட்டும் நல்லா வணங்கி சுருங்கி இருக்கும், நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரிசியை ஆட் பண்ணி குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரில் ஒரு 2 விசில் வச்சோம் அப்படின்னா அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான ஹெல்த்தியான பாலக் புலாவ் ரெடி ஆயிடுச்சு.
இந்த பாலக்கீரையில் நிறையா சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நம்ம உணவில் சேர்த்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேரட் ரைஸ். இதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது கூடவே நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருந்த அந்த ஒரு கேரட்டை சேர்த்துக்குவோம். இது நல்லா வணக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ கேரட் நல்லா வணங்கி அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா நமக்கு சுவையான ஹெல்த்தியான கேரட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 5 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.